எக்ஸிட் போல பாக்குறப்போ ஒரே ஒரு பயம்தான் உள்ளுக்குள்ள இருக்கு. ஒரு பொய்ய எல்லாருமா சேர்ந்து ஒரே மாதிரியா சொல்லி உண்மைன்னு நம்மளை நம்ப வச்சிருவாங்களோ. தப்பா எடுத்துக்காதீங்கப்பா, தோணுச்சு. வெல்கம் டு த எமர்ஜென்சி எக்ஸிட் போல். எமர்ஜென்சி அப்படின்றது இதை நேற்றைக்கு சாயங்காலத்துல இருந்து அவசரமா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மீடியாக்காரங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது எமர்ஜென்சி எக்ஸிட் போல். நம்மளை பொறுத்த வரைக்கும் எரிச்சலூட்டும் எக்ஸிட் போல். ஏன் எரிச்சலூட்டும் எக்ஸிட் போல? எத்தனை பேருக்கு முதல்ல இந்த எக்ஸிட் போல் மேல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை? எத்தனை பேருக்கு இந்த எக்ஸிட் போல் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை? முதல்ல அதை சொல்லிருக்க. இந்த எக்ஸிட் போலுக்கு ஒரு எக்ஸிட் போல் எடுக்கலான்ட்டு நேற்றுக்கு ஈவினிங்ல இருந்து நானும் நிறைய டீக்கல்ல போய் உட்காந்துட்டேன். என்ன பேசுறாங்க? ஏன்னா அங்கேதானே ஒரிஜினல் கல நிலவரத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அத்தனை பேர் பேசினது ஒரே வார்த்தை, எல்லாருமே வாடா காசு வாங்கிட்டாங்க, இவங்களுக்கு ஏன்டா இவ்வளவு அரிப்பு? அரிப்புன்றது அவசரமா 4ஆம் தேதி எலெக்ஷன் கமிஷன் எடுத்து விட்டுரும். எந்த டிலேவும் இருக்காது. என்ன ஆரம்பிச்சிருவாங்க 4ஆம் தேதி சாயங்காலமே தெரிஞ்சு போயிடும். அதுக்குள்ள இவங்களுக்கு ஏன் இவ்வளவு அரிப்பு? ஒருத்தையும் கூட உருப்படியா போட மாட்டாங்க, எல்லாரும் பொட்டி வாங்கிட்டாங்க போலப்பா. இது நான் பேசுனது இல்ல, அங்க டீகள்ல உட்காந்துக்க பேச எல்லாத்தையும் கூட நான் கேட்டு பார்த்தேன். ஏன்னா இப்ப நீ பேசுறிய, இதை கொஞ்சம் கேமரா முன்னாடி பேசிட முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, வேண்டாம் தம்பி, நம்ம ஏதாச்சும் ஒன்று சொல்ல அது எவனையாச்சும் போய் குத்த, நம்மளை திருகுவாங்க, ஆனா நீ எடுக்க வேண்டாம், ஆனா இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி அவங்க கீழே உள்ளவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் போல பாக்குறப்போ எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. யாரும் கோச்சுக்க கூடாது, கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, அவங்க எல்லாம் நம்மளை கேட்டா நம்மளாம் கோச்சு கொஞ்சாச்சா, அவங்க எல்லாம் எக்ஸிட் போல் அடிக்கிறாங்க. எக்ஸிட் போல பார்த்தோன்னு எனக்கு ஒண்ணு தோணுது. இந்த கந்தசாமி படம் பார்த்திருக்கீங்களா? இவர் விக்ரம் நடிச்சிருப்பாப்புல. அதுல இந்த வில்லன் வீட்டுக்கு ரெய்டுக்கு போறப்ப ஒரு போன் வரும். திடீர்னு போன் வந்தோன்னா மேலேருந்து அந்த மாடியிலேருந்து வந்து அப்படியே இந்த வில்லனை பார்த்துட்டு, எல்லாரும் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல அப்படியே வச்சுட்டு கிளம்புங்க, மேலேருந்து போன் வந்துச்சு, நாம எதையும் எடுத்துட்டு போறது இல்லை அப்படின்னா வில்லன் ஒரு சிரிப்பேன். அது சிரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் லைட்டா விக்ரம் சிரிக்க ஆரம்பிப்பாப்புல. கடைசியா உன் முகத்துல அந்த சிரிப்பை பார்க்கணும்னு நினைச்ச, அதான் போய் சொன்ன அப்படின்ட்டு. இல்ல, இந்த எக்ஸிட் போல பார்த்தோன்னே எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. இந்த எக்ஸிட் போல, அதாவது ஏன் எரிச்சல் ஊட்டும் எக்ஸிட் போல அதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. இப்போ இவங்க நம்ம இந்த இந்தியா இது வரைக்கும் எவ்வளவோ பிரசவம் பார்த்துருக்கு. ஆக்சுவலி இப்போ இந்தியா பிரசவ வாழ்ல இருக்கு. எப்பவுமே பிரசவ வாழ்ல இருக்கிறவங்க என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, உள்ள இருக்கிறவங்க தான் வழியில துடிப்பாங்க, அவங்களால தாங்க முடியாது. ஆனா இங்க வெளியில இருக்கிறவங்க இந்திய மக்களால இது வரைக்கும் எவ்வளவோ பிள்ளைகளை இந்தியா பெத்து எடுத்திருக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. ஆனா இப்ப ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆயிருக்கு? கிட்டத்தட்ட இது ஒரு உள்நாட்டு வார் மாதிரி ஆயிப்போச்சு. 2 பேருக்கு இடையில பயங்கரமா இன்னும் சொல்ல போனா ஆளாளுக்கு கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கல, பக்கத்துல விட்டு அதுவும் கூட பண்ணிருப்பாங்க போல. அந்த அளவுக்கு வாழ்வா சாவான்ற போராட்டத்துல 2 பேருமே இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு 2 பேருக்கு நடுவுல இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு இடையில பஞ்சாயத்து பண்ண பஞ்சாயத்து ஆபீசர், பஞ்சாயத்து அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரி தான். அது வேற யாரும் இல்ல, தேர்தல் கமிஷனை தான் எல்லாரும் சொல்றாங்க. நியாயமா இந்த எலெக்ஷன்ல இவங்க எல்லாம் பண்ண விதிமீறலுக்கு எலெக்ஷனையே டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்கணும். குறைஞ்சபட்சம் 2 பக்கமும் பெரிய பெரிய தலைங்களையாவது டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்கணும். அது 2 பக்கம் இருக்க பெருந்தலைகளையும் சேர்த்து தான் சொல்றது. ஏன்னா அந்த அளவுக்கு எலெக்ஷன்ல விதிமீறல். அதுலயும் ரொம்ப டாப்ல இருக்கிறது ஐயா மோடின்னு சொல்றாங்க. சரி, ரைட்டுப்பா, இப்ப எல்லாம் முடிஞ்சு. எப்படி பார்த்தாலும் 4ஆம் தேதி அது இந்தியாவோட தலையெழுத்து. அது யாரு வந்தாலும் சரி, பாஜக வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் சரி, எக்ஸிட் போல் மேல ஏன் யாருக்கு எந்த நம்பிக்கையும் வர மாட்டேங்குது? ஏன்னா 5ஆம் கட்ட தேர்தல் வரைக்கும் எந்த பக்கமும், அதாவது இந்த பக்கம் வராதவங்க 6-7 அப்ப ஆல்மோஸ்ட் சாஞ்சிட்டாங்க. எல்லா இடத்துலயுமே காங்கிரஸ் தான் மேல இருந்தது. உண்மையை சொல்ல போனா காங்கிரஸ் அடிச்சு பிடிச்சிட்டு பெரும்பான்மையா வரும் அப்படின்னு யாருமே நினைக்கல. ஆனா கண்டிப்பா ஒட்டுமொத்த இந்திய கூட்டணி ஓரளவுக்கு போட்டி டஃப் கொடுத்து தொங்கு பாராளுமன்றம் வர்ற அளவுக்கு அது நெக்குக்காவது ஏதாச்சும் டஃப் கொடுக்கும். ஆனா இப்ப இவங்க இந்த மீடியா சொல்றது, ஆரம்பத்துல முதற்கட்ட தேர்தலத்துல அந்த ஐயாக்கள்லாம் சொன்னாங்க இல்லைங்களா, 400 அந்த 400 தான் கொண்டாந்து இப்ப வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க.
கிட்டத்தட்ட அவங்களும் 400, நாங்க சில பேர்ல 450 போயிட்டாங்க. காங்கிரஸ் எல்லாம் ஒரு கட்சியில இதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. வரட்டா 450 கூட வரட்டும், அது அவங்க சொல்லட்டும். இப்ப எதுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க? யாரை எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உண்மையில கடைசி நேரத்தில் கேம் சேஞ்சர்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லாத்தையும் முடிச்சு விட்டு எல்லாம் எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இல்லாத வேலையை பார்ப்பாங்க ஜென்ரலா எல்லாருமே. ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டாங்களோ. ஏன்னா இதோ ஒரு சில இப்போ இந்த லைவ் மினிட்னு ஒண்ணு இருக்கு, அவங்க எடுத்து போட்டிருக்காங்க. காங்கிரஸ் 290 இருந்து 300 வரைக்கும் வரலாம், அதாவது இந்திய கூட்டணி. ஆனா வேற எதுலையுமே போடல. பாஜக மட்டுமே தன்னந்தனியா 305 அடிக்கின்றாங்க. அப்படி 305 அடிக்கிற அளவுக்கு உண்மையிலே அவர் என்ன பண்ணாரு? ஏன் இவ்வளவு தூரம்? இல்லப்பா, கன்ஃபியூஸா இருக்குமா இருக்காதா? எப்படி இந்த எக்ஸிட் போல நம்புறது ஒருத்த விடாம சார். இது வரைக்கும் அதாவது 1957 முதல் எக்ஸிட் போல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 80, 84, இன்ஃபேக்ட் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ் ஆஃப்டர் 2000 அப்புறம் தான் ரொம்ப விகரஸா எல்லா கண்ட்ரிலையுமே. அமெரிக்கால 1936லயே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்தாங்க. இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல எடுத்த எந்த ஒரு எக்ஸிட் போலுமே எக்ஸாக்ட் எக்ஸிட் போல் கிடையாது. எக்ஸிட் போல்ன்றது கிட்டத்தட்ட இந்த வானிலை அறிக்கை மாதிரிதான். வரலாம், வராமலும் இருக்கலாம். ஒரு சில நேரத்தில் நம்ம சொன்னது நடக்கலாம், ஒரு சில நேரத்துக்கு நம்ம சொன்னதுக்கு ஆப்போசிட் அப்படியே நடக்கலாம். இந்த 2004 எக்ஸிட் போல் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா வாஜ்பாயோட அரசு தான் வரும் அப்படின்னாங்க. வாஜ்பாயே நம்பிக்கிட்டு இருந்தாரு இவங்களை நம்பி. கடைசியில பார்த்தா மொத்தமா அப்படியே வாக்கு தவறிட்டாங்க. இல்லைங்க, நீங்க கிடையாது, நீங்க போங்க, இந்த வருஷம் உங்களுக்கு இல்லை, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், இந்த ஜிபேல வர்ற மாதிரியே சொல்லிட்டாங்க. இப்போ இதைத்தான் எடுத்து போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த இதுவும் எந்நேரமும் மாறலாம். இதுதான் எக்ஸாக்டா இது அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் என்ன ஒரே ஒரு பயமா இருக்குன்னா, ஒருவேளை ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணி அந்த ஏற்பாட்டுக்கு எல்லாரையும் மைண்ட் செட் பண்ணி அந்த மைண்ட் செட்டுக்கு எல்லாரையும் உள்ளுக்குள்ள வச்சு செட் பண்றாங்களோ எல்லாருமா சேர்ந்து. ஏன்னா ஒரு பொய்ய ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து சொன்னா உண்மையாயிருப்பாங்கல்ல. எனக்கு அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்றாங்களோன்னு ஒரு பயமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு?